and followed by that All India Quota round 2 நடக்கும் and followed by State Counselling round 2 நடக்கும். இந்த ஒரு சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டா அட்மிஷன்ஸ் வந்து என்னெல்லாம் எப்போ தான் ஓப்பனாக இருக்கும். ஸ்டேட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் தி கவர்மெண்ட் சீட்ஸ். ஹாய் ஹலோ, நீட் 2025 ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் டென்ஷன் அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னது? கவுன்சிலிங். எந்த காலேஜில் நம்மளுக்கு அட்மிஷன் கிடைக்கும், நம்ம இந்த ரேங்க் இருந்தால் இவ்வளோ வாங்கிட்டோம், இனி வந்து இந்த ரேங்க் வச்சு எங்கே தான் அட்மிஷன் கிடைக்கும். ஸோ அதை பார்க்கும்போது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். we have 2 counselings, that is MCC counselling ஆல் இந்தியா கோட்டாவில் அண்ட் ஸ்டேட் கவுன்சிலிங் தமிழ்நாடு செலெக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா MCC கவுன்சிலிங்கில் நம்ம வந்து எங்கெல்லாம் வந்து தட் இஸ் அட்மிஷன்னா 15% கவர்மெண்ட் சீட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும். அண்ட் 100% ஆஃப் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ், 100% deemed universities and central universities and 100% உங்களுக்கு எய்ம்ஸ் காலேஜ்லலாம் எய்ம்ஸ் காலேஜ்லலாம் உங்களுக்கு வந்து MCC கவுன்சிலிங்கில் வந்து த்ரூ உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். ஸோ இந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் 15% கவர்மெண்ட், 100% டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் 100% எய்ம்ஸில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா MCC கோட்டா தட் இஸ் இந்தியன் ஆல் இந்தியா கோட்டாவில் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் த்ரூ உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அண்ட் ஸ்டேட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் தி கவர்மெண்ட் சீட்ஸ் அண்ட் ரிமைனிங் private colleges. So 100% of the private collegesல உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கணும்னா ஸ்டேட் கவுன்சிலிங். ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு கவுன்சிலிங் தட் இஸ் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் ஆக்செப்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அதோட க்ளோசிங் டேட் இதுவரை வரல. ஒரு 13 days 2 weeks பிஃபோரே வந்து அந்த சைட் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆக்செப்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க 5 days அரவுண்ட் த நீட் ரிசல்ட் ஆகும்போது அது க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு. ஆனால் இதுவரை அது க்ளோஸ் பண்ணலை. ஸோ இதுவரை நீங்கள் வந்து அதை விட்டு போயிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அண்ட் ரெஜிஸ்டர் பண்ண விட்டுறாதீங்க. ஸோ எப்படி தான் இந்த ஒரு ப்ராசஸ் நடக்குது, எப்படி தான் கோயின்சைட் ஆகுமா ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் அண்ட் ஸ்டேட் இந்தியா கவுன்சிலிங் எப்படி தான் நடக்குதுன்னு நம்ம பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபஸ்ட்டு ஆல் இந்தியா ரவுண்ட் 1 நடக்கும். அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 நடக்கும். அண்ட் ஃபாலோட் பை தட் ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் 2 நடக்கும். And followed by state counselling round 2 நடக்கும். And after that state counselling முடிஞ்சதுக்கு அப்புறம் all India round 3 நடக்கும். And followed by state counselling round 3 நடக்கும். And finally நம்மளுக்கு வந்து ஒரு stray vacancy round கூட நடக்கும். And followed by the state stray vacancy. ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் தான் ஆல் இந்தியா கோட்டாவோட கவுன்சிலிங் வந்து எடுக்கப்படும். அண்ட் அதே மாதிரி ஸ்டேட் இந்தியா தமிழ்நாடு செலெக்ஷனும் அப்படி தான் நடக்க போகுது. ஸோ ஆல் இந்தியா கோட்டா தட் இஸ் MCC கவுன்சிலிங்கில் அந்த சைட் பார்த்தீங்கன்னா mcc.nic.in. ஸோ இந்த ஒரு சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டா அட்மிஷன்ஸ்க்கு வந்து என்னெல்லாம் எப்போ தான் ஓப்பனாக இருக்கும், அந்த எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அண்ட் சாய்ஸ் ஃபில் பண்ணுறது எல்லாமே அந்த சைட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு ஜூன் லாஸ்ட் வீக் டு ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் தான் இந்த ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்க போகுதுன்னு தான் நம்ம வந்து அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் த கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர் போகுது.